வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க கூட இதை குடித்தா என்ன செய்வாங்களாம், உயிரோடு வந்துடுவாங்களாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புக்கு பலனளிக்கக்கூடிய உயிரோடு வந்துடுவாங்களாம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு உணவை பற்றி தான் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரே ஒரு கப்பு குடித்தா போதுமாங்க. ஒரு நாள் குடித்தா போதுமா அப்படி கிடையாது. நாம் இதை தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான வியாதியும் வராது. இறக்குற நேரம், அதாவது இறக்குற தருவாயில் இருப்பாங்க, அவ்வளவு நோயில் கஷ்டப்படுவாங்களாம். அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு கூட இதை கொடுத்தோம் அப்படின்னா என்ன செய்வாங்களாம், எந்திரிச்சு உட்கார்ந்துட்டுருவாங்களாம். பாருங்களேன், எந்திரிச்சு உட்காரக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு பானம் தான் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது தேங்காய் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், இவ்வளவு தாங்க. இப்போ அடுப்பில் வெந்நி வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் இந்த தேங்காவை நான் என்ன செய்ய போகிறேன், போட்டு வச்சிட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா போட்டு நாம் என்ன செய்யலாம், நல்லா மூடி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் நிறைய போட்டால் ஒரு மாதிரியான கசப்பு வாசனை வரும். இப்போது இந்த வெல்லம் பாருங்கள், இவ்வளோ வெல்லம் இருக்குது. வெல்லத்தோட பொடி தாங்க இது, நாட்டு சர்க்கரை கிடையாது. இதை நான் என்ன பண்ண போகிறேன், மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு ஏலக்காய் நல்லா பொடியாகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஏலக்காய் அப்புறம் இந்த சர்க்கரை ரெண்டையுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம், வெல்லம் இருக்குல்லையா, வெல்லத்தோட பொடியையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் இந்த தேங்காவை திறந்து பார்த்துடலாம். இப்போ இந்த தேங்காவை என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையுமே எடுத்து தண்ணியை மாத்திரம் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், மிக்சியில் போட்டு முதல்ல அடித்து எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த தண்ணி ஆறும், பார்த்திங்களா, ஆறின உடனே இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம பால் எடுக்க போகிறோம். இப்போ எல்லா தேங்காவையும் நம்ம ஜூஸரில் போட்டுக்கலாம். எல்லா தேங்காவையும் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தேங்காவோட ஓடு இருந்தால் மாத்திரம் அதை பத்திரமா எடுங்க, இல்லைன்னா மிக்சியில் சவுண்டு கேட்கும். இப்போ மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். பழையபடியும் மூடி நாம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ நாம் ஒரு வடிகட்டி வச்சு எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். திருப்பியும் இந்த சக்கையை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு தடவை அடித்து எடுத்துக்கோங்க. இப்படி 2 தடவை பால் எடுத்து வச்சுக்கோங்க. முதல் பால், 2ஆம் பால், 3ஆம் பால் ரெடியாக இருக்குது. வயிற்று புண்களெல்லாம் அகற்றி நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க. நாட்டு சக்கரை கலந்து குடிச்சிட வேண்டியது தான். சகல நோய்களையும் தீர்க்கும் தேங்காய்ப்பால்